யாரை பத்தி பார்க்க போறோம்னா மதுரை மண்ணின் மைந்தன் அரசியல் வித்தகர் கக்கன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 18/1908 அன்று கக்கன் அவர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் இருக்க தும்மைப்பட்டின கிராமத்துல ஊர் கோயில்ல பூசாரியா இருந்த பூசாரி கக்கன் அவர்கள் மகனா பிறந்தார். கக்கன் அவர்கள் தன்னோட தொடக்கப்பள்ளியை மேலூர்லையும் அதுக்கப்புறம் திருமங்கலம் அரசு மாணவர் விடுதியில தங்கி தன்னோட மேல் படிப்பை PKN ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலையும் படிக்கிறார். கக்கன் தன்னோட பள்ளி பருவத்திலேயே காங்கிரஸ்ல சேர்ந்து சுதந்திர போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் பறையர்களும் சாணர்களும் கோயிலுக்குள் நுழைவது தடை பண்ணியிருந்தாங்க. அன்றைய செயல்பாட்டில் இருந்த ராஜாஜி அரசு கோயில் உள்நுழைவு அதிகாரம் உரிமை சட்டம் 1939 படி இந்த தடை நீக்கப்படுது. தடை நீங்கினதுக்கு அப்புறம் கக்கனோட தலைமையில பறையர்களும் சாணர்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போறாங்க. மகாத்மா காந்தி நடத்தின வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துல கக்கன் மகாத்மா காந்தி கூட சேர்ந்து போராடியதன் விளைவாக டெல்லி அலிப்பூர்ல அடைக்கப்படுறாரு. 1946 நடந்த தொகுதி பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 1950 வரை சட்ட உறுப்பினராக பொறுப்பில் இருந்திருக்காரு. இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினரா 1952 இருந்து 1957 வரை கக்கன் பொறுப்பில் இருந்திருக்காரு. 1981 அக்டோபர் மாதம் உடல்நலக்குறைவால் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கக்கன் நினைவிழந்து இறுதி வரை நினைவு திரும்பாமல் டிசம்பர் 23, 1981 அன்று இவ்வுலகை விட்டு மறைந்தார். அன்னாரை இந்த தமிழ் சமூகத்திற்கு மீண்டும் நினைவுபடுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதை போன்ற மற்றும் பல தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள KK இன்ஃபோடைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.